கட்சி முற்றிலுமாக அழிக்கப்பட்டது என்பதை எல்லாம் எந்த சூழ்நிலையுமே எந்த ஜனநாயகத்தில் அதுக்கு பாசிபிலிட்டியே கிடையாது. அவர்கள் அதிமுகவினரை சீண்டாமல் இருந்திருந்தால் கண்டினியூஸா A1 குற்றவாளின்னு சொன்னாங்க. அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய மாபெரும் தலைவியாக விளங்கிய அம்மா ஜெயலலிதா அவர்களை பற்றி தவறாக பேசும்பொழுது அதை எப்படி இவர்கள் பார்த்து கொண்டு இவருடைய கூட்டணியில் இருக்க வேண்டும் நீங்கள் எதிர்பார்க்கிறீங்க? 84, 89, 91 3 தேர்தல்களில் வந்து அப்பவே இப்போ இவங்க பேசுறாங்க நாங்க 2வது தடவை 39 எடுத்துட்டோம், 25 கட்டி கூட்டணி வச்சிடலாம். கூட்டணி இல்லாமலும் சாதித்திருக்கிறார்கள் அதிமுகவினர், கூட்டணியோடையும் சாதித்திருக்கிறார்கள். இங்க வந்து இஸ்லாமியர்களை கூடிய ஓட்டுகளையோ இல்ல இஸ்லாமியர்கள் மைனாரிட்டியோடைய பங்களிப்பு உங்களுக்கு வேணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா நீங்க அவர்களை அரவணைத்து செல்லக்கூடியவர்களை தான் நீங்க தலைவர்களாக்க போடணும். பாஜக வந்து சிறுபான்மையர்கள் வந்து ஒரு பகடக்காயா யூஸ் பண்றாங்க. பகடக்காயா இல்லைங்க, நீங்க புதிதாக 10 கட்சி மாறி வந்தவங்களுக்கு கொடுக்கக்கூடிய அங்கீகாரம் உங்க கட்சிக்கு அடிப்படையிலிருந்து உழைத்தவர்களுக்கு உங்களுக்காக உயிரை கொடுக்க தயாராக இருந்து ஒரு தனி பெண்மணியாக இஸ்லாமிய பெண்மணியாக உங்க கட்சிக்கு நான் கொடுத்த எனக்கு நீங்க ஏன் அந்த அங்கீகாரத்தை கூட கொடுக்கல? இந்த ஜாதியோ மதத்தையோ வைத்து அரசியல் பண்ண முடியாது என்பது இந்த தேர்தல் வந்து வெளிப்படையாக காமிச்சிடுச்சு. அயோத்தியால நீங்க ஜெயிக்கலன்றது இது ஒரு பெரிய விஷயம். எல்லாமே வெளியில வந்துருச்சு. இதனால் இதை பற்றி நான் விரிவாக விவரிக்க விரும்பவில்லை. ஆனால் அவர்களுடைய நடைமுறை, அவர்களுடைய எதிர்பார்ப்பு என்பது எந்த காலகட்டத்திலும் எந்த சூழ்நிலையும் ஒரு நல்ல ஒரு குடிப்பிறந்த ஒரு பெண்ணும் அவர்களுடைய இதுக்கு வந்து அடிபணிந்து போக மாட்டார்கள். நேயர்களுக்கு வணக்கம். நான் உங்க கிருஷ்ணா. நீங்க பார்த்துட்டு இருக்கிறது தேடை தமிழ். தொடர்ச்சியா நம்ம நிகழ்ச்சியில வந்துட்டு அரசியல் சார்ந்து பல விஷயங்களை வந்து நம்ம பார்த்துக்கிட்டு இருக்கோம். பல ஆளுமைகளோட நம்ம வந்து கலந்துரையாடி இருக்கோம். அந்த வகையில சமீபத்துல தேர்தல் முடிவுகள் பத்தி நேரலையிலுமே நம்ம நிறைய கருத்துக்களை வந்து ஆளுமைகள் வந்து சொன்னது வந்து நம்ம பார்த்துருப்போம். எந்த கட்சியோட நிலைப்பாடு எப்படியெல்லாம் இருக்கும், ஏன் இந்த கட்சி வந்து ஒரு சரிவை வந்து சந்திச்சுது அப்படின்னு சொல்லிட்டு பல விஷயங்களை வந்து நம்ம கருத்துக்களை வந்து நம்ம வந்து பார்த்துருப்போம். அந்த வகையில அன்னைக்கு நேரலையில் வந்து நம்மளுடைய ஒரு ஆளுமை வந்து அன்னைக்கு நம்மளோட கலந்திருக்க வேண்டியது சில தவிர்க்க முடியாத சூழ்நிலைகளால் அவங்களால அன்னைக்கு வர முடியல. ஆனால் இன்னைக்கு நம்ம நிகழ்ச்சியில நம்ம முன்னிலையில் இருக்காங்க. அவங்க வேற யாரும் இல்லை, ஃபாத்திமா அலி அவர்கள். வணக்கம் மேடம். வணக்கம். ரொம்ப சந்தோஷம். அன்னைக்கு வந்து நேரலையில் வந்து உங்களை சந்திக்கிறதா இருந்தது. பட் எனிவைஸ் இன்னைக்கு நீங்க வந்து ரிசல்ட்ஸ்க்கு அப்புறம் வந்ததுல ரொம்பவே சந்தோஷம். அந்த வகையில் இப்போ வந்து நீங்க அதிமுக கட்சியில் இருக்கனால இப்போ திமுக வந்து வெற்றி அடைஞ்சது இந்த முடிவில். அதிமுக வந்து இந்த அளவுக்கு வந்து ஒரு பின்னடைவை சந்திச்சதுக்கான காரணம் என்ன? ஏன் வந்து இந்த தோல்வி வந்து நீங்க எப்படி பாக்குறீங்க? ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் வந்து வின் பண்ணி இருக்கிற எல்லா கேண்டிடேட்டுக்கும் ஆல் ஓவர் இந்தியா அவங்க அத்தனை பேருக்கும் என்னுடைய வாழ்த்துக்கள். பிஜேபி நேஷனல் லெவலில் பார்த்தீங்கன்னா பெரும்பான்மை பெறாவிட்டாலும் அதிகபட்ச எண்ணிக்கையில் வெற்றி பெற்ற கட்சியாக இன்னைக்கு இருக்கிறது. அவர்கள் அனைவருக்கும் என்னுடைய வாழ்த்துக்கள். அதே மாதிரி இங்கே திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய கூட்டணி, திராவிட முன்னேற்ற கழகம் தனியாக கிடையாது, அவங்க கூட்டணி வின் பண்ணியிருக்காங்க, 40-40 எடுத்திருக்காங்க. அது அவர்களுக்கு சந்தோஷத்தை கொடுக்கலாம். இது வந்து அதிமுகவுக்கு செட்பேக்கு, அதிமுக வந்து இங்கே வந்து வலுவிழந்து விட்டது போன்ற கருத்துக்களை இங்கே வைக்கிறது வந்து என்னை பொறுத்தவரை ஒரு நல்ல அரசியல் பார்வையாளர்கள் அந்த கருத்தை முன்வைக்க மாட்டார்கள். ஏன்னா இன்னைக்கு இப்போ வந்து இந்த தேர்தல் வந்து சட்டமன்ற தேர்தல் இல்லை, இது வந்து பாராளுமன்றம். யார் வந்து நாட்டை இந்தியன் திருநாட்டினுடைய அந்த ஜனநாயக திருவிழா. இப்போ அங்க வந்து காங்கிரஸுக்கும் பிஜேபி கூட்டணிக்கு, காங்கிரஸ் கூட்டணி என்டிஏ INDA கூட்டணிக்கு நடுவில் நடைபெற்ற இது. இதுல அதிமுக பாத்தீங்கன்னா அவங்க என்டிஏ கூட்டணியிலும் இல்லை, INDA கூட்டணியிலும் இல்லை. தனித்து தன்னுடைய வேட்பாளர்களை நிறுத்தி அவர்கள் வெற்றி பெற்றால் இது நாடாளுமன்றத்துக்கு அனுப்ப வேண்டும் என்ற சூழ்நிலையில் தான் அவர்கள் இருந்தாலே எந்த கட்சி கூட்டணியிலும் அவர்கள் இல்லை. ஒருவேளை கூட்டணியில் இருந்தா அவங்க வந்து பலன் அடைஞ்சிருப்பாங்க. கண்டிப்பாக நம்ம பலன் அடைஞ்சிருக்கோமோ இல்லையோ பாஜகவினர் பலன் அடைந்திருப்பார்கள். ஏன்னு கேட்டீங்கன்னா இது கொஞ்சம் இப்படி நீங்க ஆக்சுவலா பாத்தீங்கன்னா அதிமுக என்பது தமிழகத்தில் மறுக்க முடியாத மாபெரும் கட்சியாக, பெரிய கட்சியாக இருக்கின்றது. இதுல ஒண்ணு யாரும் எதுவும் சொல்ல முடியாது. 10 வருஷம், அதாவது 5 வருடங்கள் அம்மையார் ஜெயலலிதா இருந்தார்கள், அதுக்கடுத்த 4.5 வருடங்கள் வந்து அண்ணன் எடப்பாடியார் அவர்கள் ஆட்சியில் இருந்த போது அந்த ஆன்டி இன்கம்பன்ஸ்ல ஒரு வலுவான எதிர்கட்சியாகத்தான் இன்று வந்து தமிழ்நாட்டில் வந்து அதிமுக என்ற கட்சி இருக்கிறது. அந்த கட்சி உடைப்பட வேண்டும், அந்த கட்சி பிளவுபட வேண்டும், அந்த கட்சியை தூளாக உடைத்தால் இங்கே வந்து ஒரு கட்சி இல்லாமல் போகும் என்ற எண்ணம் எல்லாம் அந்த கருத்துக்களை வந்து விஷ விதைகளை தூவி கொண்டிருக்கிறார்கள். ஆனா
யாருமே ஒரு விஷயம் புரிஞ்சுக்க மாட்டேங்கிறாங்க. எந்த ஒரு கட்சியும் யாராலும் அழிக்க முடியாது. இன்னைக்கு ஒருத்தங்க தலைவரா இருப்பாங்க, நாளைக்கு இன்னொருத்தங்க வருவாங்க. அது ஒரு சரிவை சந்திருக்கலாம், அந்த சரிவுக்கு பின் மீண்டும் எந்திரிக்கும். இதுதான் எல்லா இடத்துலயுமே வரலாறா இருந்திருக்கிறதே ஒழிய ஒரு கட்சி முற்றிலுமாக அழிக்கப்பட்டது என்பதை எல்லாம் எந்த சூழ்நிலையுமே எந்த ஜனநாயகத்தில் அதுக்கு பாசிபிலிட்டியே கிடையாது. கண்டிப்பா. இப்போ அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்திற்கு இந்த தோல்வி வந்து ஒரு பெரிய அதிர்ச்சியா? இல்லை, கிடைத்தால் நல்லது, இல்லாட்டாலும் பரவாயில்ல. எங்களுடைய எய்ம் வந்து 2026க்கு களமிறங்கி நாம் வெற்றியை காண வேண்டும். தமிழகத்தில் மீண்டும் எடப்பாடியார் தலைமையில் ஆட்சிக்கு அமர வேண்டும், ஆட்சிக்கட்டில் அமர வேண்டும் என்ற ஒரு குறிக்கோளை நோக்கித்தான் அதிமுக சென்று கொண்டிருக்கிறது. ஆனா இது ஒரு ஏமாற்றம். ஏன்னு கேட்டீங்கன்னா, ஒருவேளை, இது என்னுடைய பர்சனல் கருத்து, ஒருவேளை பாரதிய ஜனதா கட்சி வந்து அவர்களுடைய அந்த ஒரு தவறான முடிவு அதை எடுக்காமல் இருந்திருந்தால், அவர்கள் அதிமுகவினரை சீண்டாமல் இருந்திருந்தால், கண்டினியூஸா A1 குற்றவாளின்னு சொன்னாங்க. புரியுதுங்களா? அப்போ ஒரு கட்சியினுடைய ஒரு மாபெரும் தலைவியே, தன்னிகரில்லாத ஒரு தலைவி இருந்திருக்காங்க. அவங்க எப்படி ஜெயிச்சிருக்காங்கன்னு பாத்தீங்கன்னா, 2014 சிங்கம் மாதிரி சிங்கிளா நின்று ஜெயிச்சாங்க. நீங்க கூட்டணியில நின்று நீங்க 39 எடுக்கிறது பெருசு இல்ல, கூட்டணியே இல்லாம அவங்க எடுத்தாங்க தனிப்பட்ட முறையில், இண்டிவிஜுவலா. அதாவது இது பிஜேபியோட தவறு தான் இவங்களோட கூட்டணி அமைக்க. கண்டிப்பாக அந்த கூட்டணியார்கள் தவிர்த்திருந்தா, அந்த கூட்டணி ஏதாவது சேர்ந்து இருந்தால் இன்னைக்கு வந்து கண்டிப்பாக என்னை பொறுத்தவரை தமிழகத்தில் 20-25 சீட்டுகள் கண்டிப்பாக அதிமுக கூட்டணி, கண்டிப்பாக அதிமுக பாஜக கூட்டணி பெற்றிருக்கலாம். புரியுதுங்களா? ஆனா இனிமேல் அதை பத்தி போஸ்ட்மார்ட்டம் பண்ணி பேசி பிரோஜனம் இல்லை. ஆனா இது வந்து அதிமுகவுக்கு பெரிய பின்னடைவு, அதிமுக வந்து இவருக்கு வந்து சொல்ல முடியாது. பின்னடைவு சந்திச்சவங்க எப்படி 2026ல வந்து அவ்வளவு வந்து 2020, அதாவது இது வந்து இங்கே வந்து நம்மள்ட்ட பிரைம் மினிஸ்டர் கேண்டிடேட் கிடையாது. அதிமுக இவர் தான் என்னுடைய பிரைம் மினிஸ்டர் சொல்லி பிரைம் மினிஸ்டர் கேண்டிடேட் வச்சு எலெக்ஷன் சந்திக்கல. புரியுதுங்களா? ஆனால் நீங்க 2026ல இவர் தான் முதலமைச்சர் சொல்லிதான் நம்ம வந்து சட்டமன்ற தேர்தலுங்க. இப்போ நீங்க எல்லாரையுமே எடுத்துக்கோங்க. சந்திரபாபு நாயுடு என்ன பண்றாரு, மேற்கு வங்காளத்தில் மம்தா தீதி என்ன பண்றாங்கன்னா, அவங்களுக்கு அவங்களுடைய ஸ்டேட் பாலிடிக்ஸ் தான் எல்லாருக்குமே முக்கியம். அப்போ ஸ்டேட் பாலிடிக்ஸ்ங்கிறது வேற, ஸ்டேட் எலெக்ஷன்ங்கிறது வேற, சென்ட்ரல் எலெக்ஷன்ங்கிறது வேற. ஆக மொத்தம் அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையில வந்து பாத்தீங்கன்னா, இன்னைக்கு இருக்கிற டிஎம்கே மேல இருக்கிற ஆன்டி இன்கம்பன்சியா இருக்கட்டும், அதிமுகவில் அவர்கள் அனுபவித்த அந்த வசதிகளை இப்போ இல்லைன்னு மக்களை ஃபீல் பண்றாங்க. இப்ப இது எல்லாமாக சேர்ந்து இப்ப இந்த இரட்டை தலைமை, இந்த சண்டை சச்சரவு எல்லாம் ஓஞ்சிருக்கு அதிமுகல. இப்ப அதிமுக வலுவாக இருக்கிறது. கட்சி என்பது மிக வலுவாக அண்ணன் எடப்பாடியார் தலைமையில் மிக வலுவாக இருக்கிறது கட்சி. அதனால 2026 என்பது அதிமுகவிற்கு சாதகமாக மீண்டும் பொதுச் செயலாளர் அண்ணன் எடப்பாடியார் தலைமையில் அதிமுக ஆட்சி இங்கே மலரும். அப்ப இந்த ஒரு தேர்தல் வந்து ஒரு பெரிய விஷயமாவே இல்ல, பெரிய விஷயமா கருதலைங்க. இதுல இருந்து கத்துக்க வேண்டியது இருக்குது. ஆனால் நீங்கள் ஒருவரை சீண்டிக் கொண்டே இருக்கும் பொழுது, ஒரு தலைவராக ஒரு தமிழகத்தில் ஒரு மிக முக்கிய கட்சியாக இருக்கக்கூடிய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய மாபெரும் தலைவியாக விளங்கிய அம்மா ஜெயலலிதா அவர்களை பற்றி தவறாக பேசும் பொழுது அதை எப்படி இவர்கள் பார்த்து கொண்டு இவருடைய கூட்டணியில் இருக்க வேண்டும் நீங்கள் எதிர்பார்க்கிறீங்க? அப்படி பண்ணினவங்களே நீங்க பாத்தீங்க. கடைசி நேரத்துல என்ன பண்ணாங்க? மோடிஜி வந்து இங்க வந்து பேசும்போது, பாரத பிரதமர் வந்து பேசும் பொழுது அம்மாவை பற்றியும் புரட்சி தலைவரை பற்றியும் புரட்சி தலைவியை பற்றியும் வெகுவாக பாராட்டி பேசினாங்க, போற்றி தான் பேசினாங்க. ஆனால் இங்கே இருக்கிற தலைவராக இருந்தவர் என்ன பண்ணாரு? கண்டினியூஸா வந்து அவங்களை ஹிட் பண்ணியே பேசிட்டு இருந்தாங்க. அப்போ நீங்க வந்து ஒரு கட்சி உங்களால் யாரால வளர்க்கப்படுது, உங்களுக்கு யார் வாய்ப்பு அளித்தார்கள், இந்த கட்சி எப்படி இருந்தது, புரட்சி தலைவருடைய மறைவுக்கு பின் இதே தான் அவங்க எதிர்பார்த்தாங்க. கட்சி முடிஞ்சிருச்சு, இனிமேல் அப்படிப்பட்ட ஒரு கட்சி இல்லை அப்படி என்ற ஒரு என்ன சொல்லுவீங்க, ஒரு இருமாப்புல இருந்தாங்க மற்ற கட்சியினர். ஆனா அதெல்லாம் இல்லைன்னு உடைச்சு அம்மா வந்து அந்த கட்சியை வந்து அப்படி ஒரு கையில அப்படி ஒரு அசால்ட்டா எடுத்து அதை இத்தனை வருஷமாக ஆட்சி நடத்திட்டு போயிருக்காங்க. புரியுதுங்களா? அப்போ அதிமுக என்பது இவர்கள் நினைப்பது போல் இது வந்து ஈஸியா உடைஞ்சிடும், இல்ல திரும்ப வந்து இவங்க வருவாங்க, அந்த மாதிரியான வாய்ப்புக்கே இடமில்லை. அதிமுக என்ற கட்சி 2 கோடி தொண்டர்களுக்கு மேல் தொண்டர்களை வைத்துக் கொண்டு மிக சிறப்பான தலைமையில் அண்ணன் எடப்பாடியார் அவர்கள் தலைமை மிக சிறப்பாக சென்று கொண்டிருக்கிறது. அதை புடைக்கணும். அதை எப்படி வந்து அவர்களை பாதிக்கணும்னா, இப்ப சொல்லுவாங்க பாத்தீங்கன்னா, கண்டினியூஸா ஏதாவது ஒரு பொய்யை சொல்லிட்டே இருந்தா உண்மையாயிடும் நினைக்கிறாங்க. ஆனால் அப்படிப்பட்ட உண்மையாக வேண்டிய அவசியமே இல்லை. ஏன்னா எல்லா இடத்துலயும் என்ன சொன்னாங்க, நாங்க வந்து இத்தனை இலக்கத்துல வருவோம், இத்தனை சீட்டை பெறுவோம் நாங்க மற்ற கட்சிகள். ஆனால் இன்னைக்கும் பாத்தீங்கன்னா, சென்ற தேர்தலை விட இந்த தேர்தல் 1% ஓட்டு அதிகமா தான் வாங்கியிருக்கு அதிமுக. 19 இருந்துக்கு இன்னைக்கு 20.48 வந்திருக்கு. அப்படின்னா 1% அதிகமா தான் வாங்கியிருக்கு. அதாவது அதிமுக 2019 பெற்ற வாக்குகள் அப்படியே ரீட்டைன் பண்ணியிருக்காங்க. அதுல எந்த விதமான மாற்றமும் இல்லை. இப்போ எப்படி நீங்க பாத்தீங்கன்னா, இந்த கூட்டணியிலும் நீங்க பாத்தீங்கன்னா 1989, 91 போன்ற தேர்தல்களில் நீங்க பாத்தீங்கன்னா, உங்களுக்கு வந்து அம்மையார் வந்து 2014 தனிப்பட்ட முறையில் இருந்துச்சாங்க. அதற்கு முன்னாலேயே
3 தேர்தல்களில் வந்து கண்டினியூஸா 3 தேர்தல்களில் வந்து 37, 38, 39 பெற்றிருக்கிறது. இவ்வளவு அவதூறுகள் அவங்க சொன்னாலுமே கூட பிஜேபி ஒன்றும் ஜெயிக்கலைங்களேங்க. இல்ல, பிஜேபி ஜெயிக்காதுங்கிறது எல்லாருக்குமே தெரியும். தமிழகத்தில் பிஜேபி வளரவில்லை என்பது 84, 89, 91 3 தேர்தல்களில் வந்து அப்பவே இப்போ இவங்க பேசுறாங்க நாங்க 2வது தடவையா 39 எடுத்துட்டோம், 25 கட்டி கூட்டணி வச்சிடலாம். கூட்டணி இல்லாமலும் சாதித்திருக்கிறார்கள் அதிமுகவினர், கூட்டணியோடையும் சாதித்திருக்கிறார்கள். புரியுதுங்களா? அப்போ அந்த வருஷங்கள் எல்லாம் வந்து திமுக படுதோல்வியை சந்தித்தது. அப்ப அதுக்கப்புறம் திரும்ப அவங்க மீண்டது. அதாவது ஒரு காலம், ஒரு சக்கரம், மக்கள் வந்து இவங்கள்ட்ட ஒண்ணு எதிர்பார்ப்பாங்க, அது நடக்கலன்னும் போது அடுத்த தடவை இன்னொரு கட்சிக்கு ஆப்பர்ச்சுனிட்டி கொடுப்பாங்க. அப்படி திமுக அதிமுகவுக்கு இடையே தான் இங்கே வந்து ஒரு போராட்டம் போட்டியும் போராட்டமும் நடந்து கொண்டிருக்கிறதே ஒழிய அதை மிஞ்சு போகக்கூடிய அளவிற்கு அவர்கள் இதாவது அதிமுக என்ற ஒரு கட்சியே இல்லாமல் போய்விடும், அவர்களுக்கு மேல நாங்க இருக்கோம்னு சொன்ன கட்சி இன்னைக்கு அவர்களும் ஒன்றும் ஜெயிக்கலையே, பாஜகவும் ஒன்றும் ஒரு தன்னுடைய இதுவே ஆரம்பிக்கலையே. அப்படி அவர்கள் ஜெயித்திருந்தால் சொல்லலாம். இப்போ அதுக்கு எலெக்ஷன் முடிஞ்ச உடனே அவங்க அடுத்த ஸ்டாண்ட் என்ன எடுக்கிறாங்க, நாங்க வந்து சொன்னது வந்து 2வது இடத்துக்கு தான் நாங்க போராடுறோம். நீங்க ஆரம்பத்துல அப்படி பேசலையே. அதிமுக விழுந்தாலும் மீசையில மண்ணோட்டாத மாதிரி அவங்க அவர்களுடைய பேச்சுக்கெல்லாம் நம்ம பண்ண. ஆனால் அதிமுக என்பது இன்டாக்டா இருக்கு. அதனுடைய தலைவர் வந்து மிக தெளிவான ஒரு தலைமையில் அந்த தலைமையில் சென்று கொண்டிருக்கிறது. எடப்பாடியோட ஒரு வியூகம் வந்து சரியில்லைன்னு நம்ம சொல்ல வேணாம்னு சொல்ல வரீங்க. இல்ல, வியூகம் சரியில்லை என்று சொல்ல வேண்டாம் என்று சொல்லுவதை விட காம்ப்ரமைஸ் பண்ணி அதை வந்து அந்த நீங்க வந்து ஒரு தலைவர்களை நீங்கள் குறிவைத்து தாக்கிக் கொண்டே இருக்கும் பொழுது அந்த தொண்டர்களுடைய மனநிலை அது பாதிக்கும் இல்லையா? அப்ப அந்த தொண்டர்கள் எப்படி வந்து அடிமட்ட லெவல்ல வந்து அந்த தொண்டர்கள் வந்து அடுத்த கட்சியில வந்து கூட்டணி கட்சியோட எப்படி ஒத்துழைப்பார்கள்? புரியுதுங்களா? அப்போ இது எல்லாத்தையுமே கொட்டி கவிழ்த்தது வந்து யாருன்றது மக்களுக்கு நீங்க நல்லா தெரியும். ஆனால் பாஜகவும் அதிமுகவும் இணைந்திருந்தால் இன்னைக்கு கண்டிப்பாக 20 to 25 சீட்டு ஜெயிச்சிருக்கக்கூடிய வாய்ப்பு இருக்கிறது என்பதை நான் சொல்கிறேன். ஏன்னு கேட்டீங்கன்னா திமுக 22 ஜெயிச்சிருக்கு, மிச்சம் அந்த சீட் அப்படியே 18 சீட் அப்படியே இருக்கு. அந்த 18 ஜெயிச்சிருந்தா கூட இன்னைக்கு வந்திருக்கும் இல்லையா? நீங்க இப்படி எடுங்க, திமுக அதிமுக எடுத்தா கூட வலுவான ஒரு இது. நீங்க ஓட்டு சதவிகிதத்தை பாத்தீங்கன்னா ஜெயித்த கட்சியினர் வந்து ஒரு 4.5 லட்சம் வாக்குகள் பெற்றிருந்தால் பாஜகவும் அதிமுக 2 நம்பர்ஸும் சேர்ந்தீங்கன்னா கிட்டத்தட்ட அவங்கள்ட்ட வந்துடுறாங்க. அப்போ எங்க வந்து ஓட்டு வந்து உங்களுக்கு சரியுது. இப்போ நீங்க உத்தரப்பிரதேசல பாத்தீங்கன்னா மாயாவதியினால் 16 தொகுதிகளுக்கு மேல இழந்திருக்காங்க. அவங்க ஜெயிக்கல, ஆனா அவர்களால் அங்கே வந்து பிரிவு வந்திருக்கிறது, ஓட் ஷேரிங் குறைஞ்சிருக்குது. அப்ப அந்த ஓட் ஷேரிங் அஃபெக்ட் பண்ணுது. ஏன்னா 48 ஓட்டுல ஜெயிச்சவங்களும் இருக்காங்க, 10 லட்சம் ஓட்டுல ஜெயிச்சவங்களும் இந்த எலெக்ஷன்ல இருக்காங்க. இந்த எலெக்ஷன் எப்படின்னா ஒரு புது ட்ரெண்டை கொண்டு கொடுத்துருக்கு. இந்திய தேர்தல் வரலாற்றிலேயே இந்த தடவை வந்து ஒரு புது ட்ரெண்ட். நோட்டாக்கு 2.5 லட்சம் ஓட்டு விழுந்திருக்கு ஒரே ஒரு கான்ஸ்டியூன்ஸ்ல மட்டும். ஸோ இப்படிப்பட்ட பல்வேறு விஷயங்கள் இங்கே நடந்திருக்கிறது. அதனால இதெல்லாம் பாத்தீங்கன்னா இதுல வந்து அதிமுகவுக்கு பெரிய சரிவு, அதிமுக இதோட அதெல்லாம் கிடையாது. அதிமுகவினுடைய மாநில அரசியல், மத்திய அரசாங்கத்தில் ஒரு மிகச்சிறந்த முறையில் தான் அவர்கள் தங்களுடைய கூட்டணியை வைத்திருந்தார்கள். அந்த கூட்டணி பிளவிற்கு தமிழ்நாடு பாஜக தான் காரணமே ஒழிய அதிமுக காரணம் கிடையாது. தமிழ்நாடு பாஜக காரணம் சொல்லும்போது எனக்கு நீங்க வந்து பாஜகல இருந்தீங்க, இப்போ வேற ஒரு கட்சிகளை நீங்க வந்திருக்கீங்க, அது எல்லாருக்குமே தெரியும். நீங்க பல பேட்டிகளும் அதை பத்தி சொல்லியிருந்தாலுமே கூட பாஜக, அதாவது நீங்க வந்து ஒரு RSS பின்புலம் ஒரு பிராண்டா நீங்க இருக்கவும், அவங்க வந்து உங்களுக்கு சிறுபான்மை அணி செயலாளராக இருக்கட்டும், இல்ல முஸ்லீம் ராஷ்டிரிய மஞ்ச் தலைவியா இருக்கட்டும், இவ்வளவு நல்ல பதவிகள் கொடுத்துமே கூட நீங்க ஏன் அங்கிருந்து இங்க வந்ததுக்கான அந்த பதவிகள் அவர்கள் கொடுத்த பதவிகள் எங்க? முஸ்லீம் ராஷ்டிரிய மஞ்சுடைய RSS உடைய இஸ்லாமிக் விங் அதனுடைய சவுத் இந்தியா ஆர்கனைசராக இருந்தேன். இது வந்து அது வந்து ஒரு பதவி கிடையாதுங்க, அது ஒரு நம்மளுக்கு கிடைக்கக்கூடிய ஒரு அங்கீகாரம். ஏன்னு கேட்டீங்கன்னா அந்த அளவுக்கு நம்ம உழைப்பை போட்டிருக்கோம். அந்த உழைப்பிற்கான அந்த ஒரு அங்கீகாரமோ நம்மளுடைய அந்த என்ன சொல்றீங்க அந்த ஒரு பேசிக் ரெஸ்பான்ஸ் அங்க இல்லாத ஒரு காரணத்தினால்தான் நான் வெளியில் வந்தேனே ஒழிய அது எல்லா இடத்துலயும் பேட்டியிலையும் நான் சொல்லியிருக்கேன். இப்போ நான் என்ன கேட்கிறேன், நீங்க வந்து இஸ்லாமியர்களுடைய ஓட்டுக்களையோ இல்ல இஸ்லாமியர்கள் மைனாரிட்டியுடைய பங்களிப்பு உங்களுக்கு வேணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா நீங்க அவர்களை அரவணைத்து செல்லக்கூடியவர்களை தான் நீங்க தலைவர்களாக்க போடணும். நீங்க அவங்களை யார் எதிர்க்கிறாங்களோ அந்த இடத்துல யார் அவங்களை வந்து இவங்களை அக்செப்டே பண்ணலையோ அவங்களை தங்களுடைய சுய நோக்கத்திற்காக தன்னுடைய சுய லாபத்திற்காக அவங்கள தூக்கி வச்சு கொண்டாடிட்டு இருக்கக்கூடிய சூழ்நிலை தமிழக பாஜக நடந்துட்டு இருந்துச்சு. அப்ப அதுக்கு எப்படி நம்ம பார்த்துட்டு சும்மா இருக்க முடியும்? அப்ப பாஜக வந்து சிறுபான்மையர்கள் வந்து ஒரு பகடக்காயா யூஸ் பண்றாங்க. பகடக்காயா இல்லைங்க, நீங்க வந்து நான் கூறுவதை நீ கூறுவதாக இருந்தால், என்னுடைய எண்ணத்தை நீ பிரதிபலிப்பதற்காக இருந்தால் நீ என்னோட இருங்கிறது அவங்களுடைய கருத்துக்களாக இருக்கிறதே ஒழிய அவங்க வந்து மற்றவங்களுக்கு எல்லாம் ஒரு பெரிய ஒரு உண்மையாக உழைப்பவர்களுக்கு இனிமேல் வேணா ஒரு மாற்றம் நிகழ்ந்தால் ஒரு அங்கீகாரம் கிடைக்கலாமே ஒழிய இவ்வளவு நாள் கிடைக்கல என்பதுதான் பகிங்கரமான உண்மை. அந்த காரணத்தினாலதான் நீங்க அந்த கட்சி கண்டிப்பாக இப்போ நீங்க வந்து இந்த கட்சியில இருந்து இந்த கட்சி போகும்போது மக்களுக்கு பாக்குறவங்களுக்கு உங்க மேல நம்பகத்தன்மை ஏன் குறையாதுன்னு ஒரு நம்பகத்தன்மை என்ன, டெய்லி ஒரு கட்சிக்கு மாறி
நிதிஷ்குமார்லாம் டெய்லி ஒரு கட்சிக்கு மாறினாரு. குஷ்புவே எடுத்துக்கோங்க, அவங்களுமே கட்சி மாறி பாஜக இருக்கு. உங்களுக்கு போஸ்டிங் கொடுத்தாங்க இல்லையா, நேஷனல்ல வந்து மகளிர் ஆணையத்துல கொடுத்தாங்க. இதெல்லாம் தான் கேட்கிறேன் நான். நீங்க புதிதாக 10 கட்சி மாறி வந்தவங்களுக்கு கொடுக்கக்கூடிய அங்கீகாரம் உங்க கட்சிக்கு அடிப்படையிலிருந்து உழைத்தவர்களுக்கு உங்களுக்காக உயிரை கொடுக்க தயாராக இருந்து ஒரு தனி பெண்மணியாக, இஸ்லாமிய பெண்மணியாக உங்க கட்சிக்கு நான் கொடுத்த எனக்கு நீங்க ஏன் அந்த அங்கீகாரத்தை கூட கொடுக்கல? அப்ப கொடுக்காது இவங்க வந்து இவங்களுக்கு தேவை வேற, அந்த தேவைகளை நம்மளால் நிறைவேற்ற முடியாது அப்படின்னு வரும்பொழுது தானே நாங்கெல்லாம் வெளியில வரோம். புரியுதுங்களா? இப்ப நீங்களே சொல்லிட்டீங்க, அதுக்கு நான் பதிலே சொல்ல வேண்டாம், நீங்களே சொல்லிட்டீங்க. இப்போ பாஜகவில் வந்து தமிழக குறிப்பா நான் வந்து தேசிய பாஜகவை பற்றி நான் எதுவும் சொல்லலைங்க. தமிழக பாஜக தடம் புரண்டு சென்று கொண்டிருந்தது என்பது தான் ஆரம்ப நாள்ல இருந்தே ஒரு கடந்த ஒரு வருடம் நம்ம ஆக்ஷன் எடுக்கக்கூடிய சூழ்நிலையில நம்ம இல்லைங்க. நம்ம ஆக்ஷன் எடுக்கக்கூடிய சூழ்நிலை, நம்மளுடைய பேச்சுக்கள் அங்க எடுபடாத ஒரு சூழ்நிலையை அங்க உருவாக்கி விட்டது. அந்த டிக்டேட்டர்ஷிப்ல எல்லாம் இருக்க முடியாதுன்னு தான் நம்ம வெளியில வந்து இருக்கக்கூடிய மக்கள் இருக்கிறவங்க கூட அவங்களோட டிக்டேட்டர்ஷிப் கீழ தான் இருக்காங்க. நீங்க வந்து அது நீங்க வெளிப்படையாவே நீங்க பார்க்கலாம். ஏன்னு கேட்டீங்கன்னா, யார் யாரெல்லாம் மக்களால் புறக்கணிக்கப்பட்டார்களோ அவர்கள் இங்கே வந்திருக்கிறார்கள், அவர்களுக்கு இவர்கள் அங்கீகாரம் கொடுக்கிறார்கள் என்றால் இவர்களுக்கு ஏதோ ஒரு ஆதாயம் இருக்கிறதுனால தான் அவங்களுக்கு முக்கியத்துவம் கொடுத்துக்கிட்டு இருக்கிறாங்க. இப்போ நீங்க வந்து அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையில உண்மையாக உழைப்பவர்களுக்கு அங்க இடம் இல்லை என்று தெரிந்த, அதாவது 2-3 விஷயத்துல நீங்க பாருங்க, நிறைய ப்ரொஃபஷன் இருக்கு. அந்த ப்ரொஃபஷன்ல நீங்க பாத்தீங்கன்னா அவங்களுக்கு வயது ஏற, எக்ஸ்பீரியன்ஸ் ஏறதான் அவங்களுக்கு எல்லாம் மரியாதைங்க. அப்ப ஒருவேளை உங்களுக்கு எம்பி சீட் அந்த மாதிரி எதுவும் தரலன்றதுக்காக எம்பி சீட் எனக்கு இல்லைங்க. அகில இந்தியாவில் 543 சீட்ல ஒரே ஒரு சீட்டு மலப்புரத்தில் மட்டும்தான் பாஜக ஒரு இஸ்லாமியருக்கு கொடுத்திருக்கிறது. அப்துல் சலாம் என்பவர், அவர் என்னுடைய நண்பர், அவருக்கு கொடுத்திருக்கிறாங்க. அவரு தோத்துட்டாருன்னு வைங்க, அது ஒரு பிரச்சனை இல்லை. ஒரு சீட்டு மலப்புரத்துல கொடுத்துருக்க. ஏன்னா மலப்புரம் என்பது முழுக்க முழுக்க இஸ்லாமியர்கள் இருக்கக்கூடிய ஒரு இடம். அங்க யாரை நிக்க வச்சாலும், ஆனா நம்மளுடைய கட்சியில் இருக்கக்கூடிய அவர் பாரதிய ஜனதா கட்சியில் இருக்கக்கூடிய அவர் நின்னாரு. இது ஒண்ணுதான் அவங்க கொடுத்தாங்க, மத்தபடி நிக்கல. நான் என்ன கேட்கிறேன், நீங்க அந்த ஜாதியோ மதத்தையோ வைத்து அரசியல் பண்ண முடியாது என்பது இந்த தேர்தல் வந்து வெளிப்படையாக காமிச்சிட்டுச்சு. அயோத்தியால நீங்க ஜெயிக்கலன்றது இது ஒரு பெரிய விஷயம். ஃபைசாபாத்ல நீங்க வந்து தோத்துருக்கீங்கன்னா அதுக்கு காரணம் என்னன்னா, இந்த மதம் வந்து அங்கே வந்து உங்களுக்கு வேலை செய்யவில்லை. புரியுதுங்களா? இந்த உண்மையை வந்து இவங்க புரிஞ்சுக்கணும். இப்ப நாங்க மைனாரிட்டில இருந்து நான் இவ்வளவு எதிர்ப்புகளுக்கு மத்தியில் நான் வேலை செஞ்சிருக்கேன், எனக்குரிய அங்கீகாரம் அவர்களுக்கு கொடுக்கவில்லை என்பதுதான் என்னுடைய பேச்சா இருக்குது. இப்போ என் பின்னால மக்கள் ஒரு தலைவர் உருவாங்குறாங்க, இல்ல ஒருத்தர் நம்பி வர்றாங்கன்னா அவர்கள் சார்ந்துள்ள மக்களுக்கு அவங்க லீடரா தெரியணும். அந்த சார்ந்துள்ள மக்களுக்கு முன்னால நீங்க வந்து அவர்களை வந்து தாக்கி கொண்டே இருந்தீங்கன்னா, சேம் எக்ஸாம்பிள் தானே. இப்ப ஜெயலலிதாவை தாக்கி கொண்டு இருக்கும்போது அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தினர் எப்படி பொறுமையா இருப்பாங்க? அப்போ நம்ம வந்து நம்ம எமர்ஜ் ஆக கூடாது, நம்ம கூட ஆளுகள் இருக்கக்கூடாதுன்றதுல அவங்க முடிவாக இருந்தாங்கன்னா, அது வந்து என்னன்னு கேட்டீங்கன்னா, அங்க உட்கார்ந்து அந்த சண்டை போட்டு கொண்டு இருக்க வேண்டிய சூழ்நிலை எல்லாம் இல்லை என்று நான் முடிவு செய்ய. இருக்கக்கூடிய அங்கீகாரம் வந்து அதிமுக கிடைக்கும் என்று கேரண்டி எல்லாம் கிடையாதுங்க. நான் இப்போ சொல்றேன், அதாவது அடுத்த கட்டம் என்ன அப்படின்னு யோசிக்கும் போது ஐ ஜஸ்ட் வாண்ட் டு குவிட் பிஜேபி. அப்போ எனக்கு டிஎம்கேல ஜாயின் பண்ண முடியாது. ஏன்னா எங்களுடைய கொள்கைக்கு மாறுதலான கொள்கையில் இருந்தவர்கள் இவர்கள், எங்களுடைய கூட்டணியில் ஒரு காலத்தில் எங்களுடைய கூட்டணியில் இருந்தவர்கள் கிட்டத்தட்ட, அதாவது அம்மையார் ஜெயலலிதாவை பிடிக்காத பெண்கள்னு எங்க ரொம்ப இருப்பாங்கன்னு எனக்கு தெரியல. ஏன்னா கனிமொழி அவர்களை நீங்க கேட்டா கூட, நீங்க யாரை சிறந்த தலைவராக பாக்குறீங்கன்னு கேட்டா கூட, திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய அதாவது ஆணி வேராக இருந்த கருணாநிதியினுடைய மகள், அவங்க சொன்னது யாரு? ஜெயலலிதா அம்மாவை தான் சொல்றாங்க. அப்படிப்பட்ட ஒரு ஐகானிக் மேடம் இருந்த இடத்துல நம்ம அந்த கட்சியில ஒர்க் பண்ணுறதுக்கு சிமிலர், அதாவது வந்து ஒரு ஆன்டி மைனாரிட்டி மோடு அவங்கள்ட்ட கிடையாது. அதே மாதிரி மதத்தை வைத்து அரசியல் செய்பவர்கள் அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தினர் கிடையாது. ஸோ இப்படி பல நல்ல சூழ்நிலை, இறை மறுப்பு கொள்கையை வைத்து பண்றவங்க கிடையாது. எல்லாருக்கும் பாத்தீங்கன்னா அவங்களுடைய மதத்தை அவர்கள் வெளிப்படையாகத்தான் வந்து அவர்கள் வெளிப்படுத்தி கொண்டிருப்பார்களே ஒழிய யாரும் வந்து அந்த இது பண்ண மாட்டாங்க. அதே மாதிரி அந்த மாதிரி பல நல்ல விஷயங்கள் இருந்த காரணத்தினால் எனக்கு ஆப்ஷன் வந்து எனக்கு இங்க தெரியும். ஒருவேளை அது விஷயங்கள் இல்லாத காரணம், உங்களுக்கு கிடைக்கக்கூடிய அங்கீகாரம் கிடைக்காத நீங்க வேற கட்சிக்கு போறதுக்கு, நான் வேற கட்சிக்கு போறதுக்கு நான் வேண்டிய அவசியமே இருக்காது. அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் அதற்குரிய என்னை வந்து எங்க இது பண்ணணுமோ எனக்குரிய அங்கீகாரம் அவர்கள் கொடுத்து கொண்டிருக்கிறார்கள். அது கண்டிப்பாக இன்னும் சிறப்பான முறைக்கு செல்லும் என்பதுதான் என்னுடைய நம்பிக்கை. அந்த வகையில கேசவ விநாயகம் அவருக்கும் உங்களுக்கும் வந்து என்ன பிரச்சனை? எனக்கும் அவருக்கும் எந்த பிரச்சனையும் கிடையாதுங்க. அவர் வந்து ஆர்கனைசிங் செக்ரட்டரியா தமிழ்நாட்டுக்கு இருந்தாரு. ஆனால் நான் வந்து பர்சனலா யாரையும் அட்டாக் பண்ணி இது வரைக்கும் எந்த இன்டர்வியூலும் பேசினது இல்லை. அதனால எனக்கு அவருடைய ஆட்டிடியூடு, அவருடைய பிஹேவியரு அதையெல்லாம் ஒத்துக்கொள்ள முடியாத ஒரு சூழ்நிலை. இன்னொன்னு நான் என்ன கேட்கிறேன், நம்ம வந்து ஒரு அமைப்போடு இந்த எங்களுடைய முஸ்லீம் ராஷ்டிரிய மன்ச் என்ற அமைப்பு வந்து
RSS தேசிய தலைவர் சர்சங் சாலக்குன்னு சொல்லுவோம். அவங்க மோகன் பகத்ஜியை வந்து எங்களுடைய புக்கெல்லாம் வெளியிட்டிருக்காங்க. இது வந்து எங்களுடைய அமைப்புன்னு சொல்லியிருக்காங்க. எங்களுடைய வர்க்க பாராட்டியிருக்காங்க. சென்னை வந்தபோது நான் அவங்கள மீட் பண்ணியிருக்கேன். இவ்வளவு நடந்திருக்கும் பொழுது இவர் என்ன ஒரு தடவை கூப்பிட்டு சொல்றாரு, நீங்க அதெல்லாம் விட்டுட்டு வெளியில வாங்கன்றாரு. RSS ஒரு அமைப்பை நீங்க வேலை செய்யக்கூடாது, நீங்க இங்க வந்து ABCDல இருந்து வேலை செய்யுங்கன்றாரு. இன்னொன்னு, சில பர்சனல் விஷயங்களை பற்றி நான் பேச தயாரா இல்லை, அது எனக்கு அசிங்கமா இருக்கும். நான் அதை பற்றி அவர்களுடைய பர்சனலை பத்தி நான் பேச தயாரா இல்லை. அந்த பர்சனல் அவர்களுடைய, ஏன்னா இது எல்லா பேப்பர்ல எல்லா மீடியால எல்லாமே அவங்களோட திறமை எல்லாமே வெளியில வந்துருச்சு. அவர்கள் கட்சியை எப்படி நடத்தி கொண்டிருக்கிறார்கள், என்ன மாதிரி அவருடைய எதிர்பார்ப்பு இருக்கிறது, அவர்கள் யார் யாருக்கெல்லாம் அவங்க சப்போர்ட் பண்றாங்க, எல்லாமே வெளியில வந்துருச்சு. இதனால் இதை பற்றி நான் விரிவாக விவரிக்க விரும்பவில்லை. ஆனால் அவர்களுடைய நடைமுறை, அவர்களுடைய எதிர்பார்ப்பு என்பது எந்த காலகட்டத்திலும் எந்த சூழ்நிலையும் ஒரு நல்ல ஒரு குடிப்பிறந்த ஒரு பெண்ணும் அவர்களுடைய இதுக்கு வந்து அடிபணிந்து போக மாட்டார்கள். இங்க வந்து ஒரு 5 சீட்டாவது இங்க இருந்து போயிருந்தா கூட இன்னைக்கு அவங்களுக்கு உதவியா இருந்திருக்கும். அதுவே பண்ணாதவங்க இனிமேல் 2026ல வந்து நாங்க வந்து இதுன்னு அதாவது நீங்க டிஸ்ட் டங்க்ல திரும்ப திரும்ப பேசுறீங்க. ஏன்னா அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்துடைய ஆபீஸ் யாருங்க கொடுத்தது? புரட்சி தலைவர். அவருடைய சொந்தக்காரங்களுக்கு எழுதி வச்சுட்டு போயிருக்கலாம் இல்ல? மக்களுக்காக வாழ்ந்த அவர் புரட்சி தலைவர். திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய ஊழலுக்கு எதிராக ஆரம்பிக்கப்பட்ட கட்சி அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம். அம்மா கடைசி வரைக்கும் எந்த இடத்துலயாவது ஏதாவது ஒரு இடத்துல திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய காம்ப்ரமைஸ் பண்ணியிருக்காங்களா? அதாவது ஐடியாலஜின்ற பொறுத்த வரைக்கும் அவர்கள் எதிர்த்து கொண்டு தான் இருந்தார்கள். காங்கிரஸும் பண்ணாம, காங்கிரஸ் ரொம்ப உத்தமங்கன்னு நான் சொல்லல, அவங்க பீரியட்ல அவங்களும் பண்ணியிருக்காங்க. இப்படிப்பட்ட ஒரு நிலைமை வரும்போது எப்படி ஃபேஸ் டு ஃபேஸ் பாப்பீங்க? ஓகே, அரசியல எல்லாம் சகஜம், திரும்ப பாத்துக்கிறீங்க. ஆனா என்னைக்கு எவன் வந்து சேர் கடியில பாம்பு வச்சிருக்கான்னு தெரியாத அளவுக்கு, எப்ப வந்து கவுத்துட்டு போவாங்க, எப்போ வந்து தலைகீழ தட்டி விட்டுட்டு போவாங்கன்னு தெரியாத அளவுக்கு ஒரு சூழ்நிலை தான் நடந்து கொண்டிருக்கும். மைனாரிட்டி கவர்மெண்ட் இஸ் ஆல்வேஸ் அ மைனாரிட்டி கவர்மெண்ட். அம்மையார் ஜெயலலிதா அவர்கள் திராவிட முன்னேற்ற கழகத்தை மைனாரிட்டி கவர்மெண்ட் என்ன சொல்லுவாங்க? எப்ப பார்த்தாலும் தான் சொல்லுவாங்க, இது மைனாரிட்டி கவர்மெண்ட். மைனாரிட்டி திமுக அரசாங்கம் சொன்ன மாதிரி இன்னைக்கு மைனாரிட்டி பாஜக அரசாங்கம் மத்தியில் ஆள போகிறது.